எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பொன்னான நேரத்தை ஏன் கூட செலவு பண்ண வந்திருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நான் உங்க செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃபரண்ட் சேனல். இந்த உலகத்துல நடக்கிற அமானுஷ்யங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நாள்தோறும் ஒரு அமானுஷ்ய வீடியோவோட இரவு 8 மணிக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். ஒரு அமானுஷ்ய ஆவிக்கு ஒரு இளம் பெண் மேலே ஏற்பட்ட ஈர்ப்புனால அந்த பெண்ணுக்கு நடந்த விபரீதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோலையும் சுவாரஸ்யமே குறையாமல் உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டிகிட்டு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்தால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 1980 காலகட்டங்களில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. மதுரைக்கு அருகில் ஒரு சிறிய கிராமத்தில் தாங்க இந்த கதை நடந்திருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு அம்மா மகன் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த அம்மாவுக்கு வந்து கணவர் இல்லை, அவர் சின்ன வயசுலேயே இறந்துடுறாரு. இந்த பையனை வந்து இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஓரளவுக்கு படிக்க வச்சு ஒரு வேலைக்கும் அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த பையனை பற்றி சொல்லணுன்னா அவர் பேர் நட்ராஜுங்க. அவருக்கு எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாது. அவர் ஒரு ப்ரெஸ் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போனார்னா சாயந்தரம் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் தாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் கேரக்டரும் நல்ல கேரக்டரு, அவர் பார்க்குற வேலையும் நல்ல வேலை. அவருக்கு ஒரு 23 வயசு ஆகுதுங்க. அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வருது. உடனே அக்கம் பக்கத்தில் எல்லாம் சொல்லி வச்சு, சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்லி வச்சு ஒரு பொண்ணை பார்க்குறாங்கங்க. நடராஜுக்கு அங்கே எங்கேயும் தேடி திருப்புவனம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பேர் செல்விங்க. அந்த செல்வியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நல்ல அழகான முகம், கட்டுக்கோப்பான உடல்வாகு, நல்ல நீளமான தலைமுடிங்க, தலை நிறைய எப்போவுமே மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்க. யாருக்கிட்டேயும் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியான குணம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கங்க. ஒரு வழியாக பேசி முடித்து அவங்க இருவருக்கும் கல்யாணமும் நடந்து முடிக்குது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாதம் ஆகிய நிலையில் செல்வி வந்து கர்ப்பமாகறாங்க. நட்ராஜ் வந்து அப்பாவாயிட்டாருங்க. அவங்க இருவருக்குமே வந்து ரொம்பவுமே சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க மாமியாரான நட்ராஜோட அம்மாவுக்குமே ரொம்ப சந்தோஷங்க. மருமகளை ரொம்பவுமே அன்பாக பார்த்துட்ருக்காங்க. அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமான நிலமையில் நகர்ந்து வந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பத்திரிக்கை ஒன்று வருதுங்க. அது என்ன அப்படின்னா, செல்வி கூட படித்த அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு மேரேஜ், அதாவது திருப்போணம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு அவங்க மறுநாள் காலையில் வந்து மேரேஜு. இவங்க முந்தின நாள் ரிசப்ஷனுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க. ஒரு 10 நாள் கழித்து அங்கே திருப்போணத்துக்கு போகிற மாதிரி இருக்குங்க. செல்வியும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு மேரேஜ் இன்னும் 10 நாளில் வரப்போகுது, போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. இவங்க எதிர்பார்த்துட்ருக்க மாதிரியே அந்த நாளும் வருதுங்க. மறுநாள் காலையில் அவங்க நட்ராஜ் வந்து வேலைக்கு கிளம்பும்போது சொல்லி விட்றாங்க, இன்றைக்கி வரவேற்பு இருக்குது, சாயந்தரம் நம்ம திருப்பவனம் போகணும், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி நட்ராஜுக்கிட்ட சொல்லி விட்றாங்கங்க செல்வி. நட்ராஜ் வேலைக்கு கிளம்பி போயிட்டாருங்க. மத்தியானமாக ஒரு 3 மணி வாக்கில் செல்வி வந்து குளிச்செல்லாம் முடிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா தலை சீவி தலை நிறைய மல்லிகைப்பூலாம் வச்சு சாயந்தரமாக ஒரு 6 மணிக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்கங்க. நட்ராஜ் வர்றாரு. வந்தவனையும் இவங்க 2 பேரும் கிளம்பி பஸ்ஸில் திருப்பவனத்துக்கு போகிறாங்கங்க. திருப்பவனத்தில் போய் இறங்கி அங்கேருந்து அந்த கிராமத்துக்கு ஒரு சின்ன பஸ்ஸு பொண்ணு பிடிக்கணும். அங்கே போய் இறங்கி உள்ளே தான் நடந்து போக வேண்டியது இருக்குங்க. நட்ராஜ் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்திருக்காருங்க. இவங்க வந்து கிளம்பி அதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி திருப்பவனம் போய் அங்கே இருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி அந்த ஊருக்கு சின்ன கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு 8:30 வாக்கில் ஆயிடுச்சுங்க. அது வந்து ரொம்ப சின்ன கிராமம் அப்படிங்கிறனால ஒரு 7:30 மணி 8 மணிக்கெலாம் வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த விசேஷ வீட்டில் மட்டும்தாங்க எல்லோரும் வெளியெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பஸ்ஸை விட்டு இறங்கி இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் ஊருக்குள்ளே போக முடியுங்க. அந்த 2 கிலோமீட்டர் கேப் பார்த்திங்கன்னா ஒரு சரியான காடு. அந்த காட்டுக்குள்ளே தான் இவங்க நடந்து போகணுங்க. இவங்க இறங்கின டயத்தில் பார்த்தீங்கன்னா கூட யாருமே இல்லைங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த இடத்துல இறங்கியிருக்காங்க.
இறங்கின உடனேமே நடராஜ் கேட்குறாரு, இது என்ன இவ்வளோ இருட்டா இவ்வளோ காடாக இருக்குது, இதில் எப்படி போகிறது, ஆட்டோ கிட்ட எதுவுமே இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து செல்வி இருந்துட்டு, இல்லை இங்கே ஆட்டோ வசதியெல்லாம் இல்லைங்க, நம்ம இப்படி தான் நடந்து போகணும், இப்படியே நடந்து போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் ஊர் வந்துடும், அதுக்கப்புறம் கல்யாண வீடும் வந்துடும், நம்ம போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருவருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்துக்கிட்டு, அவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க தானே, அதனால் 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே எந்த பயமும் இல்லாமல் இவங்க பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்கங்க. நல்லா ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்கள். செல்வி வந்து மாசமாகவும் இருக்காங்க, அதுபோக தலை நிறைய மல்லிகைப்பூவும் வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு மசண்ட நேரத்தில் அந்த காட்டுக்குள்ளே ஒரு கும்மு இருட்டுக்குள்ளே இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தானதுங்கிறது இவங்க 2 பேர்த்துக்குமே தெரியாமல் போயிடுச்சுங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது செல்விக்கு வந்து இயற்கை உபாதை வந்துருச்சுங்க. உடனே வந்து ஏங்க நான் பாத்ரூம் போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து போகணுமே, என்ன பண்ணுறதுங்க, ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது அப்படின்னு சொல்லி நடராஜ்கிட்ட சொல்கிறாங்க. நடராஜ் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஊர் வந்துடும் நினைக்கிறேன், அங்கே போயினோடனே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து செல்வி, இல்லைங்க என்னால் தாங்க முடியல, நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த பக்கத்தில் இந்த புதருக்குள்ளே போயிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் உடனே, அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நடராஜை காவலுக்கு நிற்க வச்சுட்டு அந்த புதருக்குள்ளே செல்வி என்ட்ராகிறாங்கங்க. அந்த புதருக்குள்ளே மறைவான இடத்த தேடி செல்வி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. உள்ளே போய்கிட்டே இருந்த செல்விக்கு வந்து ஒரு திடீர்னு அதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னா, உள்ள புதருக்குள்ளே போனாங்கல்ல, கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் ஒன்று பார்த்துருக்காங்க. அப்படியே ஒரு விகாரமான ஒரு ஆலமரமாக இருந்திருக்குங்க. என்ன இப்படி இருக்குது, விகாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களாம் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேலு சரி இங்கே மறையிறதுக்கு சரியாக ஒன்று இடமும் இல்லை, சரி இந்த மரத்துக்கு பின்னாடியே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிட்டு இவங்க போன வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க மரத்துக்கு பின்னாடி இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அந்த சவுண்டு கேட்டவுடனேயும் அப்படியே இவங்க திடுக்கிட்டு எழுந்துடுறாங்க. என்ன இது, நம்ம மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கோம்னு நினச்சோம், யாரோ நடந்து போகிற மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு அக்கம் பக்கம் எல்லா பக்கமும் திரும்பி பார்க்குறாங்கங்க. அப்புறம் சுற்றி முற்றி பார்த்துட்டு தன்னை தானே வந்து தைரியப்படுத்திக்கிறாங்க. சே இது ஏதாவது நாய் பூனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், இங்கே என்ன நடக்க போகுது, நம்ம மட்டும்தானே இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தைரியப்படுத்திக்கிறாங்கங்க. இவங்கள தைரியப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க போன வேலையை பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே யாரோ அழுதுகிட்டே முணங்குற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க, உயிரே போகிற மாதிரி ஆயிடுதுங்க இவங்களுக்கு. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே இவங்க ரோட்டில் இருந்து ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மரத்துக்கு பின்னாடி தான் இவங்க உட்காந்துருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே நம்மளை விட்டால் வேறு யார் இருக்காங்க, இப்படி அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அக்கம் பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே அந்த மரத்தை விட்டு வெளியே வராங்க. இவங்க மரத்தை விட்டு வெளியே வந்து ஒரு 4-5 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாங்க. அந்த அழுக சவுண்டு நின்றுதுங்க. நின்னதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இருட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்காங்க. கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா திடீர்னு யாரோ நடக்கிற சவுண்டு கேட்குது, அதுக்கப்புறம் அழுகிற சவுண்டு கேட்குது, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் 4 பக்கமும் அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் சரி வேண்டாம், இந்த இடத்த விட்டு நம்ம இதுக்கு மேலே நிற்க வேணாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே பயத்தோட பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து வராங்கங்க. திடீர்னு இவங்களுக்கு முன்னாடி ஒரு கோரமான ஒரு உருவம் வந்து நிற்கிதுங்க. அதை பார்த்தோன்னே அவ்வளோதாங்க, இவங்களுக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுதுங்க. கத்தி அலறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து திடுன்னு ஓடி வராங்க நடராஜை நோக்கி. இவங்க கத்தி அலறி ஓடி வர்றதை பார்த்துட்டு நடராஜும் ரொம்ப பயந்துட்டாருங்க. ஏன்னா இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்கல்ல, இப்படி ஓடி வரையே என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது செல்வி இருந்துட்டு, ஏங்க அங்கே நான் ஒரு உருவத்தை பார்த்தேங்க, நான் ரொம்ப பயமாயிடுச்சு, அது போக அழுகிற சவுண்டெல்லாம் கேட்குதுங்க, அதனால தான் ரொம்ப பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து நடராஜுக்கிட்ட சொல்கிறாங்க. நடராஜும் வந்து அவங்கள பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி, விடு பார்த்துக்கலாம், ஏதாவது பூனை வந்து கத்துனாலும் இந்த மாதிரி தான் சவுண்டு கேட்டிருக்கோம், விடு பார்த்துக்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க நடந்து அந்த ஊரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்கங்க.
என்னதான் நடராஜ் வந்து செல்விக்கு தைரியத்தை கொடுத்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாலும் அந்த உருவத்தை பார்த்ததை செல்வினால் மறக்கவும் முடியலைங்க. அதை விட்டு ஜீரணிக்கவும் முடியல. பயத்தோடையே நடுங்கிக்கிட்டே நடராஜ் கையை இறுக்க பிடிச்சிக்கிட்டு முன்னாடி பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஊரை நோக்கி 2 பேரும் நடக்கிறாங்கங்க. ஊருக்கும் வந்துடுறாங்க. ஊருக்கு வந்த உடனேயும் இவங்க முகத்தை பார்த்தாலே பேயறிஞ்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி இருக்கீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கங்க. ஆனால் நடராஜ் வந்து செல்விக்கிட்ட இல்லை, இப்போதைக்கு யார்கிட்டையும் நீ சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாருங்க. அதனாலேயே வந்து செல்வி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, அதனால் ரொம்ப தூரம் நடந்து வந்தது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனையும் செல்வியோட ஃப்ரெண்டு சரி வா உள்ளே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு ஜூஸு அது இதெல்லாம் கொடுக்குறாங்கங்க. ஆனாலுமே வந்து செல்விக்கு அதெல்லாம் வந்து குடிக்கவே முடியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் பதட்டமாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஃபங்க்ஷன் டயத்தில் எல்லோரும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அந்த கூட்டமாக இருக்கவும் கொஞ்ச நேரம் கழித்து ரிலாக்ஸ் ஆகுறாங்கங்க. போன ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வழியாக ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நிறைவடைஞ்சிருச்சுங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனேயும் இவங்க ஊருக்கு வரணும்ல, 10 மணி ஆயிடுச்சுங்க. கடைசி பஸ்ஸு 10:15 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு செல்வியோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, நான் வேணால் அங்கே உங்களை ட்ராப் பண்ணட்டுமா பஸ் ஸ்டாப்பில் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செல்வி வந்துட்டு நடராஜ்கிட்ட இல்லைங்க, எனக்கு வரும்போது நடந்ததே ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் இப்போ நைட் நம்ம போக வேண்டாம், நைட்டு நம்ம இங்கே ஸ்டே பண்ணிடலாம், மறுநாள் காலையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி செல்வி கேட்குறாங்க. அதனால் நடராஜும் வந்து சரி ஓகே, இது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, ஏன்னா வந்து ஒரு 2 கிலோமீட்ரு நம்ம காட்டுக்குள்ளே பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க, அது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது, இவன் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு இது எல்லாத்தையுமே நடராஜ் யோசிச்சுட்டு சரி ஓகே நைட்டு இங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறோம், நாங்கள் காலையில் போய்க்கிறோம், அவளும் ரொம்ப டயர்டாக இருக்கா பஸ்ஸில் வந்தது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒரு படுக்கிறதுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களும் நல்லா படுத்து தூங்கிடுறாங்கங்க. நல்லா 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது செல்விக்கு திரும்பியும் கனவு வருதுங்க. கனவுல அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வரும்போது ஒரு உருவத்தை பார்த்தாங்க தெரியுங்களா, ஒரு கோரமான உருவம். அந்த உருவம் செல்வியோட கனவுல திரும்பி வருதுங்க. இவங்க திரும்பியும் கத்தி அரண்டு எந்திரிக்கிறாங்க. நடராஜ் உடனே செல்வி என்னாச்சு ஏன் இப்படி கத்தி அரண்டு எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டவனையும் இல்லைங்க நான் அங்கே பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது இப்போ எனக்கு திரும்பி கனவுல வந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனையும் நடராஜ் இருந்துட்டு செல்விக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுத்துட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போய் சாமியை கும்பிட்டு துண்ணூறு மட்டும் நெத்தியில் வச்சு விட்டுட்டு படுக்க வச்சிட்றாருங்க. அதுக்கப்புறம் காலையில் பொழுதும் விடியுது. கண்ணு முழிச்சு பார்த்த நடராஜுக்கு ஒரே ஆச்சரியங்க. என்ன அப்படின்னா செல்விக்கு ஒரே காய்ச்சல், ரொம்ப அதிகமான காய்ச்சலுங்க. அவங்களால எந்திரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்களா, அவங்க எல்லாருமே பார்த்துட்டு தொட்டு பார்த்துட்டு இது ரொம்ப காய்ச்சலாக இருக்குங்க, அதனால் நம்ம ஏதாவது டாக்ஸி மாதிரி வச்சு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க டாக்ஸி புக் பண்ணி திருப்புவனத்துலேருந்து இவங்க மதுரை அவங்க நடராஜோட வீட்டுக்கும் வந்துடுறாங்கங்க. மதுரைக்கு வந்ததுலேருந்தே செல்வியோட மனநிலையும் உடல்நிலையும் சரியாகவே இல்லைங்க. எப்போவுமே வந்து செல்வி நல்லா எப்போவுமே குளிச்சு தலை சீவி தலை நிறையா பூ வச்சு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தாங்க இருப்பாங்க வீட்டில் இருந்தாலுமே. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுலேருந்து அவங்களால சரியாக சாப்பிட முடியல, யார்கிட்டையும் பேச முடியல, வீட்டில் ஒரு வேளை ஒழுங்காக பார்க்க முடியல, காய்ச்சல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, உடம்பு ரொம்ப டயர்டாகுது, அந்த மாதிரி உடலில் மனதளவிலையும் நிறைய பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க. உடனே அவங்க செல்வியோட மாமியாரும் வந்துட்டு என்ன ஒரு மாதிரியாகவே இருக்காளேவ அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ்கிட்ட சொல்லி அவங்களும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. ஆனாலுமே வந்து அவங்க டாக்டர்னாலையும் எதுவும் கண்டுபிடிக்க முடியலைங்க. இவங்களுக்கு என்ன தான் டேப்லெட் கொடுத்தாலுமே அந்த காய்ச்சல் சரியாகவே மாட்டேங்குதுங்க. கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்பப்போ ஏதாவது வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து ஏதாவது பேசிகிட்டு இருந்துட்டு அந்த மாதிரி போவாங்க, நம்மளும் அது மாதிரி போயிட்டு வருவோம்ல. அது மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க செல்வியோட மாமியாரை அடிக்கடி பார்க்க வர்றது வழக்கங்க. அதே மாதிரி எப்பவும் போல் இந்த டைமும் அவங்க வந்திருக்காங்க செல்வியோட மாமியார்கிட்ட பேச. செல்வியை அவங்க நோட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஒரு மருமக வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்ருக்காளே, இது வந்து சரியாக படலை, என்னாச்சு அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரி அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்ததுலேருந்து இவளுக்கு உடம்பு ரொம்பவுமே சரியில்லை, அவள் மனசும் வந்து ஒரு மாதிரியாகவே பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி செல்வியோட மாமியாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாங்கங்க. உடனே வந்து இவங்க ஏன்னா வந்து மாசமாக இருக்க பொண்ணு, இவளும் வந்து எப்போவுமே மல்லிகைப்பூ அதிகமாக வச்சுட்டு போகிறா, மசண்ட நேரத்தில் போயிருக்காங்க,
நீங்கள் எதுக்கும் மந்திரிச்சு பாருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் நடராஜ் வந்து ஒவ்வொரு பக்கமாக இவரும் கூட்டிகிட்டு போய் எங்கெங்கேயோ மந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போவுமே வந்து இவங்க சரியாகவே சாப்பிட்லைங்க. உடம்பு ரொம்பவுமே மெலிஞ்சு ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் டொக்கு விழுந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. உடனே வந்து இவங்க இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம்னா ரொம்ப தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர சொல்கிறாங்க. வந்து இந்த மாதிரி இது எல்லாமே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி காய்ச்சலும் அடிக்கடி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து ஃபோன்லாம் பண்ண முடியாது தெரியுங்களா. லெட்ரு போட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து அந்த மாதிரி தான் வந்து நம்ம தகவலே சொல்ல முடியும். அது மாதிரி இவங்களும் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. செல்வியோட அம்மா அப்பா அவங்க வீட்டிலலாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம். வந்ததுலேருந்து இவளுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, என்னன்னே தெரியல, ரொம்ப உடல்நிலை சரியில்லை, மனதளவுலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. சரி எங்கள் பொண்ணை நாங்கள் கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் செல்வியை திருப்புவனத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்கங்க. செல்வியோட அம்மா அப்பா வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஏதோ காற்று கருப்பு அடித்த மாதிரி இருக்குது செல்விக்கு, அதனால தான் வந்து அந்த கண்ணெல்லாம் வந்து உள்ளே போய் அப்படியே கருவு வளையாமலாம் வந்துருச்சுங்க. அதனால் இவங்கெல்லாம் பார்த்துட்டு வேணால் கோடாங்கி அடித்து பாருங்கள், கோடாங்கி அடித்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு செல்வியோட அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் செல்வியை கூட்டிகிட்டு ஒரு மந்திரவாதிக்கிட்ட போகிறாங்க கோடாங்கி அடிக்கிறதுக்குங்க. கோடாங்கி அடிக்கிறது அப்படின்னா சாமிக்கு ஒரு பூஜையெல்லாம் பண்ணி யாகம் மாதிரிலாம் வளர்த்து இந்த பேய் பிடிச்சவங்களாம் முன்னாடி அந்த சக்கரம்லாம் போட்டு அதில் உட்கார வச்சு வேப்பங்குச்சியால் அடித்து அவங்கள ரொம்ப இது பண்ணி அதுக்கப்புறம் யார் என்னன்னு விசாரிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து கோடாங்கி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோடாங்கி அடித்து செல்வி கோடாங்கி அடிக்கிற இடத்துக்கு செல்வியை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த சக்கரத்துலலாம் உட்கார வச்சு பூசாரி கேட்குறாங்கங்க, ஏய் யார் நீ, சொல்கிறியா இல்லைன்னா அடி வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வேப்பங்குச்சியால் செல்வியை அடித்து அவர் கேட்குறாருங்க. யார் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. ரொம்ப நேரமாக வந்து எந்த பதிலுமே சொல்லாத செல்வி அதுக்கப்புறம் அடி தாங்க முடியாமல் ஒத்துக்கிறாங்கங்க. இருங்க அடிக்காதீங்க வலிக்குது, நான் வந்து யாருன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அந்த அமானுஷ்ய ஆவி செல்வியோட உடம்புக்குள்ளே இருந்த அந்த அமானுஷ்ய ஆவி பேச ஆரம்பிக்குதுங்க. செல்வியோட உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஆவி பேச ஆரம்பிக்குது. என்னென்னா, என் பேர் மகேஸ்வரி, நான் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது நிறைவேறாத ஆசைகளோட மரணம் அடைஞ்சிட்டேன். என்னை வந்து அந்த திருப்புவனம் பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஆலமரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க. என்னை அந்த ஆலமரத்தில் கட்டி வச்சுருக்கும் போது இந்த பொண்ணு மசண்ட நேரத்தில் அதுவும் மாசமாக இருக்கா, தலை நிறைய மல்லிகைப்பூவோட பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வரும்போது எனக்கு ரொம்பவுமே ஈர்ப்பு அதிகமாயிருச்சு. இந்த பொண்ணுக்கிட்ட சாடலான்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னையை கண்ட்ரோல் பண்ணி நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். இந்த பொண்ணாவே என்னை தேடி அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டா. அதனால் என்னால் அதுக்கப்புறம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த பொண்ணோட ஆத்மாக்குள்ளே நான் உடப்பாஞ்சிட்டேன் அப்படிங்கிற திடுக்கிடும் தகவலை அந்த ஆத்மா சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனேயும் அந்த கோடாங்கி அடிக்கிற சாமியாருக்கே வந்து ரொம்ப பதட்டமாயிடுச்சு. என்னது உடப்பாஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவரும் ஆச்சரியமாக கேட்குறாருங்க. உடப்பாயிருது அப்படின்னா, ஒரு ஆத்மா நம்மளை அடிக்குது அப்படின்னா லைட்டாக சாடுறது, காற்று கருப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க. இதுவே வந்து உடப்பாயிருது அப்படின்னா அந்த ஆத்மா நம்ம உடம்புல நம்ம நல்ல ஆத்மா இருக்கும் தெரியுங்களா, அந்த நல்ல ஆத்மா கூடவே சேர்ந்து கலந்துரும். அதை வந்து பிரிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி நான் இந்த பொண்ணோட எனக்கு இந்த பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால இந்த பொண்ணு மேலே உள்ள ஈர்ப்புனால இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே நான் உடப்பாஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா சொல்லுதுங்க. உடனே கோடாங்கி அடிக்கிற மந்திரவாதி இருந்துக்கிட்டுங்க, வேண்டாம், இந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, இப்போ தான் கல்யாணம் ஆகி மாசமாக வேற இருக்கா, இந்த பொண்ணை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாருங்க. இந்த ஆவி கேட்குற மாதிரியே இல்லைங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அவர் வழியில் இந்த ஆவியை விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க. திரும்பி குச்சியை வச்சு அடிச்சுட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மந்திரம்லாம் சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு வழியாக அந்த ஆவி வந்து சரி வேணாம் அடிக்காதீங்க, என்னால் இது மேலே தாங்க முடியாது, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருதுங்க. அதுக்கப்புறம் செல்வியோட உறவினர் அவங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ஒரு வழியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருமூச்சு விடுறாங்கங்க. அதுக்கப்புறம் நடராஜுக்கிட்டையும் செல்வியை கொண்டாந்து விடுறாங்க. ஆனாலுமே வந்து செல்வி பழைய நிலைமைக்கு இன்னும் திரும்பவே இல்லைங்க. மனசளவுலையும் உடம்பளவுலையும் கொஞ்சம் சோர்வாகவும் பலவீனமாகவும் தான் இருக்காங்கங்க.
அதுக்கப்புறம் இங்கே நடராஜ்கிட்ட வந்ததுக்கப்புறமும் அவங்க இன்னும் சரியாக சாப்பிடாம யாருக்கிட்டையும் பேசாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஒரு 5-6 நாள் கழித்து திரும்பியும் செல்விக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுதுங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்கங்க. ஆனால் ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போன செல்வி அவங்களோட கர்ப்பமும் கலைஞ்சு அவங்களோட உயிரையும் விட்டுறாங்கங்க. இன்னைக்கு வரைக்கும் செல்வியோட மறைவுக்கு காரணம் யாருன்னு யாராலையுமே சொல்ல முடியலைங்க. மகேஸ்வரி செல்வி மேலே வச்சிருந்த ஈர்ப்பு தான் அதுக்கு காரணம். அதனால தான் மகேஸ்வரி செல்வியோட ஆத்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருச்சு அப்படிங்கிறது பரவலாக எல்லாருமே அங்கே ஊர் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. இன்ன வரைக்கும் அந்த ஊரில் இந்த கதை பேசப்படுதுங்க. செல்வியின் மறைவுக்கு வருந்துகிறோம். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் செந்தில். அமானுஷ்ய வீடியோங்களை பற்றி உங்களுக்கு அதிகமாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. இரவு 8 மணிக்கு தினம் ஒரு அமானுஷ்ய வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.